வணக்கம் உறவுகளே. குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுலங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். சூப்பரான மொறு மொறு மசாலா போண்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சிருக்கிறேன். ஒரு பல்லாரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியை துருவி கூட சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயத்தை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, தக்காளி வெங்காயம் வந்து ரொம்ப கிரன்ச்சியாக இருக்க வேணாம், அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். ரொம்ப மேஷ் ஆகக்கூடாது, சும்மா லைட்டாக வெந்தால் போதும். இந்த தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்க இதில் மேஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா வதக்கி விடணும். இப்போ நல்லா பரட்டி விட்டாச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா பரட்டி விட்டுறணும். அவ்வளோதான், நமக்கு மசாலா ரெடி. இப்போ போண்டாக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் வச்சு அதில் 1 கப்பு கடலை மாவு சேர்க்குறேன். 3/4 கப்பு அரிசி மாவு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். இப்போ இந்த போண்டா மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாவுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த 1/4 கப்பு மாவுக்கு வந்து 1 கப்பு தண்ணி சரியாக இருந்தது. இப்போ நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு மேல் மாவு வந்து ரொம்ப தனியாக இருந்ததுன்னா போண்டா வந்து நல்லா உப்பி வராது. அதனால இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். அவ்வளோதான், நம்மளோட போண்டா மாவு ரெடி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து இந்த அளவு குட்டி குட்டி உருண்டைகளாக ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு பெரிய போண்டாவாக வேணும்னா கொஞ்சம் பெரிய உருண்டையாக ஒட்டிக்கோங்க. இப்போ அந்த உருண்டையை வந்து மாவில் போட்டு அது மேலே இப்படி மாவை நம்ம எடுத்து ஊற்றி ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துடணும். நல்லா வடிச்சிட்டு செய்யுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி உள்ள தூள் தூளாக வரும். அதுவும் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு போண்டாவாக உள்ளே சேர்க்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக விடணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம்.
கிறிஸ்பியான மசாலா போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக் ரெசிபியை. இந்த மசாலா போண்டாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒன்று பிரித்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.